The child who has been conceived in her is of the Holy Spirit. மத்தேயு 1:20. அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, The Council of Ephesus, எபேசு நகரத்து சங்கம் 431ஆம் ஆண்டு இவ்வாறு கூறுகிறது. மேரி was truly the Theotokos, the mother of God. 431ஆம் ஆண்டு. தேவதாய், இறைவனின் தாய், மதர் ஆஃப் காட். இது வேத சத்தியமாக போப்பாண்டவர்கள் அவ்வப்பொழுது கொடுத்து வருகின்ற சத்தியம். ஆகவே இன்று நேற்று அல்ல, இன்றைக்கு 2014ஆம் ஆண்டு. ஆனால் இந்த சத்தியம் பிரகடனம் செய்யப்பட்டது எபேசு நகரத்து சங்கத்திலே 431ஆம் ஆண்டு சொல்லப்பட்டது. Saint Peter Damian, the Virgin Mary brought the dawn of hope and salvation to the world. மேரி இந்த உலகிற்கு இந்த மீட்பு என்ற நம்பிக்கை நட்சத்திரத்தை கொண்டு வந்தார். விடியற் காலத்தின் விண்மீனே என்று தேவதாயை குறிப்பிடுகிறோம். நம்பிக்கையின் நட்சத்திரமாக அன்று அந்த ஏதேன் தோட்டத்திலே இந்த வாக்குறுதி கடவுளால் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது. நான் உனக்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன். அதுதான் அந்த சத்தியம். அதை கொடுப்பதற்கு தேவதாய் உருவாக்கப்பட்டார். The birth heralds a return of great and paradoxical proportions. It is a return based upon reconciliation and restoration. It is a return based upon the mother giving birth, a separation for the sake of return. It is a receiving based upon giving. It is a gift of one for the sake of all. இயேசு மாகாவியம் இவ்வாறு கூறுகிறது. கன்னி மகாத்மியம், கற்பின் ஆகமம், எழிலின் மந்திரம், தொழுகை கேந்திரம், வெளிச்சத்தின் பிம்பமானாள், வழிக்கே வழியானாள். ஆங்கிலமும் கஷ்டமாக இருக்குது, தமிழும் கஷ்டமாக இருக்குது. ஏதாவது கதை சொல்லுங்களேன் அப்படின்னு தானே எதிர்பார்க்குறீங்க. கதை சுலபமாக இருக்கும், ஆனால் கருத்துக்கள் ஆழமாக இருக்கும் பொழுதும் செவிமடுக்க வேண்டும். வீரமாமுனிவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். உருவிலான் உருவாக கருவிலா கருதாங்கி கன்னித்தாய் ஆயினையே. உருவில்லாத இறைவன் உருவாக, கருவில்லாமல் கருதாங்கி கன்னித்தாய் ஆயினையே. இது விஞ்ஞானத்திற்கு பொருந்துமா? ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை. ஈரோட்டிலே இந்த கடவுளை நம்பாதவர்கள் ஒரு சுவற்றிலே கருப்பு எழுத்தில் நீட்டமாக எழுதி வச்சுருந்தாங்க. என்ன எழுதி வச்சுருந்தாங்க தெரியுமா? இட்லியால் ஆவியால் இட்லி வேகும், ஆவியால் குழந்தை பிறக்குமா என்று இந்த கன்னிமரியாளின் இந்த கன்னி பிறப்பை, இயேசுவின் பிறப்பை கொச்சைப்படுத்தி எழுதியிருந்தார். இந்த புத்திக்கு தெரியாது, ஆனால் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. இப்போ 431ஆம் ஆண்டு சங்கத்தில் சொன்னதை சொன்னேன். இந்த திருமணம் ஓலை எழுத வரும் பொழுது இந்த உறவை பார்ப்பதற்காக குறைந்தபட்சம் 3 தலைமுறையாவது சொல்ல வேண்டும். மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா, அந்த அப்பா அம்மாவுடைய 2 பக்கமும் தாத்தா பாட்டி வேணும் குறைந்தபட்சம். அதுவே தெரியாதுன்னு வாங்க. ஏதாவது ஒரு பக்கத்தில் அவங்க இந்த ஊர்லேருந்து வந்தவங்க, அந்த ஊர்லேருந்து வந்தவங்கன்னு சொல்லுவாங்களே தவிர 3 தலைமுறை கூட நமக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது நற்செய்தியிலே படிக்கப்பட்டது 40 தலைமுறைகள். அந்த தலைமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருப்பதனுடைய அர்த்தம் 2 முக்கிய காரணங்கள்.
அதுக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவை. பைபிள் கிளாஸில் ஒரு வாத்தியார் பிள்ளைங்கள்ட்ட கேள்வி கேட்டார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார். இந்த நற்செய்தி அன்னைக்கு தான் படித்தாங்க போல இருக்குது. அவன் சொன்னான், பழைய ஏற்பாட்டில் ஆம்பளைங்கெல்லாம் புள்ள பெற்றாங்க, புதிய ஏற்பாட்டில் பொம்பளைங்கெல்லாம் புள்ள பெற்றாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற? இன்றைக்கி நற்செய்தியை கவனித்தேன், எல்லாம் ஆம்பளைங்க பேர் தான் வந்துச்சு, பொம்பளைங்க பேரே வரலையே. தப்பு, பொம்பளைங்க பேரும் வந்துச்சு. கவனித்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க, ரூத், உரியா, இப்படி சில பேரெல்லாம் வரும். அவங்கெல்லாம் சரித்திரத்திலே நற்பெயர் கொண்டவர்கள் கிடையாது. இருப்பினும் இந்த அட்டவணையிலே இயேசுவினுடைய தலைமுறையிலே இவர்களும் இடம் பெறுகிறார்கள். 2 கருத்து சொல்கிறேன். ஒன்று, குருக்களாவதற்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது செமினேரியில் குருமடத்தில் தாய் தந்தையருடைய திருமண சான்றிதழை வாங்கி வரச் சொல்வார்கள். கட்டாயம் திருமணச் சான்றிதழ், தாய் தகப்பனுடைய திருமணச் சான்றிதழ், இந்த நபருடைய ஞானஸ்தான பதிவு, புதுநன்மை உறுதி பூசல் பதிவு, இவைகளெல்லாம் எடுத்து வர வேண்டும். ஒரிஜினல் பதிவு எங்கே அந்த அருட்சாதனங்கள் கொடுக்கப்பட்டனவோ அங்கிருந்து எடுத்து வர வேண்டும். அந்த தாய் தந்தையினுடைய திருமண பதிவை பார்த்து இந்த குழந்தை ஞானஸ்தானம் அல்லது பிறந்த தேதிக்கு முன்னதாக அவர்கள் திருமணம் புரிந்திருக்க வேண்டும். சில சமயத்தில் இந்த திருமணம் ரெக்டிஃபிகேஷன் செய்வோம், சரி செய்வோம். அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தால் குருக்களாவதற்கு தடை, எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையனை நான் நெல்லித்தோப்புலேருந்து அனுப்பி வச்சேன், குருமடத்துக்கு அனுப்பி வச்சேன். நல்ல பையன், பூசோதைக்கெல்லாம் வருவான், குருமடத்துக்கு அனுப்பி வச்சேன். அங்கே ரெக்டர் சாமியார் இந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தாரு. இல்லைப்பா, உங்கள் அப்பா அம்மா திருமணம் நீ பிறந்த பிறகு தான் சரி செய்திருக்கிறார்கள், அது ஒரு தடை, எடுக்க முடியாது. அவனுக்கு ஒரே கோபம், எங்கள் அப்பா செஞ்சதுக்கு எனக்கேன் என்ன தண்டனை கொடுக்கிறீர்கள்? திருச்சபையின் சட்டம். ஏனென்றால் இவ்வாறு பார்த்து எந்த சோடையும் இல்லாமல் பார்த்து குருவாகி 10 வருஷம் குரு பட்டம் பட்டு வந்தவங்களுக்கே கஞ்சி காய்ச்சுறாங்களோ, இது மாதிரி குறைகளெல்லாம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? எப்படி இப்பொழுது தேவதாயை பற்றி கொச்சைப்படுத்தப்பட்டது ஒன்று. இரண்டாவது, போப்பாண்டவர் இப்பொழுது புனிதர் பட்டம் பெற்றார் அல்லவா, ஜான் தி 23rd, 23ஆம் அருளப்பர், ஒரு நல்ல தங்கமான மனுஷர். அவர் பாப்பானவர் ஆனதும் அந்த முதல் வாரத்தில் பல இடங்களுக்கு அவர் விஜயம் செய்யும் பொழுது ஜெயிலுக்கும் போய் சந்தித்தார். ஜெயிலில் அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், அவரையும் போய் சந்தித்து எல்லாரையும் சந்தித்தார். பேப்பரில் போப்பானவர் ஜெயிலுக்கு சென்று கைதிகளை சந்தித்தார் என்று செய்தி வந்துச்சு. இந்த நாள் பேப்பராக இருந்தால் எப்படி தெரியுமா போட்டிருப்பாங்க? போப்பானவருடைய ஒருத்தர் சொந்தக்காரர் ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிறாராம் அப்படின்னு கொச்சப்படுத்தி போடுவாங்க. அப்போ தானே பரபரப்பா, அப்படியா, அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தால் போப்பானவர் வந்தார் அப்படின்னு எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு. ஏன் இந்த தலைமுறை அட்டவணையும் சரி, இந்த போப்பானவருடைய நிகழ்ச்சியும் சொல்வது எதற்காக என்றால், இந்த ஊனமுற்ற பாவமான இந்த கரைபடிந்த சமுதாயத்தில் இறைவன் கரைபடியா ஒரு மலரை உருவாக்குகிறார். அவதான் நம் தேவதாய். ஆகவே அவர் பரிசுத்தமாக அவருடைய அந்த பிறக்கின்ற கருவாக உருவாகின்ற க்ஷணத்திலிருந்தே பாவ மாசு ஏதும் இல்லாமல் அவர் ஜனித்தவர். அதுதான் இம்மாக்குலேட் கன்செப்ஷன். நம்முடைய பேராலயத்தினுடைய திருநாள் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடுகிறோம். தேவதாய் பிறந்தது இந்த செப்டம்பர் 8. ஆக தன்னுடைய மகன் உருவாவதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை இறைவன் உருவாக்கினார். கன்னி மகாத்மியம், கற்பின் ஆகமம், எழிலின் மந்திரம், தொழுகை கேந்திரம், வெளிச்சத்தின் பிம்பமானாள், வழிக்கே வழியானாள். When thou was born, O most holy virgin, then was the world made light, Saint Anselm. நீ பிறந்த பிறகு இந்த உலகம் வெளிச்சத்தை கண்டது. எனவே இத்தகைய பின்னணியுடன்
செபிப்போம். Hail, infant Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou forever. Mother of God, intercede for us. We fly to thy patronage. Holy and amiable child Mary, despise not our prayers in our necessities, but deliver us from all dangers. அருள் நிறை சேயான அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, எக்காலமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. இறைவனின் தாயே, எங்கள் செபத் தேவைகளில் பாராமுகமாய் இராதேயும், எல்லா தீமைகளினின்றும் எங்களை ரட்சித்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.